It's story time. தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கைய ஒரு போர் எப்படி மாத்திச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பாஞ்சால நாட்டோட ஒரு கிராமத்துல தங்கதாஸ்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனை சின்ன வயசுலேருந்தே அவனோட பாட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுத்து வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு என்னெல்லாம் திங்கணும்னு தோணுதோ அதை எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொல்லுவான். அவங்களும் அதை எல்லாத்தையும் அவனுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் தின்னுபிட்டு நல்லா தூங்கிடுவான். இத மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவனோட பேரே தீனி தங்கதாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. தான் இப்படி வாய்க்கு ருசியா திங்கிறத பத்தி மற்றவங்கள்லாம் கிண்டல் பண்றாங்களே அப்படிங்கிற கவலை கூட தங்கதாஸ்க்கு கொஞ்சம் கூட கிடையாது. அவன் இருந்த பாஞ்சால நாட்டுக்கு பக்கத்துல சிந்து நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு. சிந்து நாடும் பாஞ்சால நாடும் காலங்காலமா எதிரி நாடுகளா தான் இருந்துச்சு. அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல எப்ப வேணா போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. சிந்து நாட்டை விட தன்னோட நாட்டோட படைபலம் கம்மியா இருக்க கூடாது அப்படின்னு பாஞ்சால நாட்டு ராஜா நினைச்சான். அதனால பாஞ்சால நாட்டுல இருந்த இளைஞர்களை எல்லாரையும் கட்டாயமா படையில சேர சொன்னான். ராஜா இப்படி ஒரு அறிவிப்பை செஞ்ச உடனே பாஞ்சால நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அவங்களா விரும்பி போய் படைப்பிரிவுல சேர்ந்துகிட்டாங்க. ஆனா படைப்பிரிவுல சேரணுங்கிற எண்ணம் தங்கதாஸ்க்கு கொஞ்சம் கூட இல்ல. நமக்கு இந்த போரெல்லாம் சரியா வராது, காலையில எழுந்திருச்சோமா, மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டோமா, படுத்து தூங்கணுமான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு படைப்பிரிவுல போய் சேர்ற முயற்சிய கூட அவன் எடுக்கல. படையில சேராம தப்பிச்ச இளைஞர்களை தேடி ஒவ்வொரு ஊருக்கும் பாஞ்சால நாட்டோட காவல் படை வந்துச்சு. அந்த படைகிட்ட தங்கதாஸ் நல்லா மாட்டிக்கிட்டான். அவங்க தங்கதாஸை இழுத்துக்கிட்டு போய் வலுக்கட்டாயமா படையில சேர்த்து விட்டாங்க. தங்கதாஸ் அவங்க கிட்ட தனக்கு சாப்பிட்றத தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனா அவன் சொன்னத அந்த காவல் வீரர்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கல. அங்க போனதுக்கு அப்புறமும் இவன் வாழ் பயிற்சி எல்லாம் எடுத்துக்காம போர்க்களத்துல இருக்கிற உணவு கூடத்துல எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஆனா அவங்க இவனுக்கு வாழ் பயிற்சி கொடுத்து இவனை போருக்கு தயார்படுத்தினாங்க. அதுக்குள்ள சிந்து நாட்டோட படைகள் எல்லாமே பாஞ்சால நாட்டோட எல்லை பகுதிக்கு வந்து சேர்ந்துருச்சு. போர்க்களத்துக்கு கிளம்புற அன்னைக்கு தங்கதாஸ் ஒரு முடிவு பண்ணான். எவ்வளோ நாளைக்கு இந்த போர் நடக்குங்கிறது தெரியாது, போர் நடக்கிற நாட்கள்ல நொறுக்கு தீனி தின்னாம இருக்க முடியாது, அதனால வேண்டிய அளவுக்கு நொறுக்கு தீனியை செஞ்சு அதை எல்லாத்தையும் பேக் பேக் மாதிரி ஒண்ணுல போட்டு அதை முதுகுல கட்டிக்கிட்டு போர்க்களத்துக்கு போகலாம் அப்படின்னு தங்கதாஸ் முடிவு பண்ணான். பேரன் போருக்கு போக போறான் அப்படிங்கறதுனால அவனுக்கு வேண்டிய நொறுக்கு தீனி எல்லாத்தையும் அவனோட பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நொறுக்கு தீனி, வாட்டர் பாட்டில் இத மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக் பேக் குள்ற வச்சு அதை அழகா முதுகுல மாட்டிக்கிட்டான். அப்பதான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. போர்க்களத்துல சண்டை போடும்போது யாராவது கத்தியால அந்த பேக் பேக்கை கிழிச்சு விட்டா அதுல இருக்கிற நொறுக்கு தீனி எல்லாம் கொட்டி போய் வீணாயிடுமே அப்படின்னு அவனுக்கு கவலை வந்துச்சு. உடனேயே அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நெஞ்சுக்கு போட்டுக்கிறதுக்காக அவங்க கொடுத்திருக்கிற இரும்பு கவசத்தை எடுத்து பேக் பேக் மேல போட்டு நல்லா இழுத்து கட்டிக்கிட்டான். இப்ப தன்னோட நொறுக்கு தீனிக்கு எந்த விதமான சேதமும் வராது அப்படின்னு அவனுக்கு திருப்தியா இருந்துச்சு. வீட்டிலேயே வேண்டிய அளவுக்கு நொறுக்கு தீனியை தின்னுட்டு முதல் நாள் போருக்கு கிளம்பினான். எல்லா வீரர்களும் போர்ல முனைப்பா இருந்ததுனால இவன் நெஞ்சுக்கு கவசம் போடாம முதுகுக்கு கவசம் போட்டுக்கிட்டு வந்தத யாரும் ரொம்ப கண்டுக்கல. போர்க்களத்துல வாளோட இங்கேயும் அங்கேயும் போய் அவன் சண்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவனோட கவனம் முழுக்க
நொறுக்கு தீனிய காப்பாத்துறதுலயே இருந்துச்சு. முதல் நாள் போர் ரொம்ப வெறித்தனமா நடந்துச்சு. 2 நாட்டு படைகளுக்குமே நிறைய சேதம் இருந்துச்சு. அந்த போர்க்களத்துக்கு நடுவுல பாஞ்சால நாட்டை சேர்ந்த ரொம்ப வயசான போர் வீரன் ஒருத்தர் படுகாயத்தோட கீழே கடக்கிறத தங்கதாஸ் கவனிச்சான். இவ்வளோ வயசாயிடுச்சு, சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுல தூங்க வேண்டியதுதானே, இவரெல்லாம் எதுக்கு போருக்கு வராரு அப்படின்னு தங்கதாஸ் யோசிக்கும் போதே அவரு தங்கதாஸ் கிட்ட கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு கேட்டாரு. தங்கதாசும் அவருக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தான். அந்த வயசான பெரியவர் தங்கதாஸ் கிட்ட சொன்னாரு, உன்னை பார்த்தாலே ரொம்ப பெரிய வீரநாட்டம் தெரியுது. போர்க்களத்துல நெஞ்சில கத்தி பாஞ்சு செத்தா கூட பரவாயில்ல, ஆனா முதுகுல கத்தி பாஞ்சு ஒரு கோழையா சாகக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீ உன்னோட முதுகுல கவசத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த போர்ல எப்படியாவது சிந்து நாட்டோட ராஜாவை கொல்லணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தேன். ஆனா இந்த முதல் நாள் போர்லயே நான் படுகாயம் அடைஞ்சிட்டதுனால இன்னுமே என்னால உயிர் பிழைக்கவே முடியாது. நான் செய்யணும்னு நினைச்ச அந்த செயலை எனக்கு பதிலா நீ தான் செய்யணும். நீ எப்படியாவது சிந்து நாட்டோட ராஜாவை இந்த போர்ல கொல்லணும். நான் உனக்கு ஒரு சின்ன கத்தி தரேன். அந்த கத்தியில ரொம்ப வருஷமா நான் கொடிய பாம்போட விஷத்தை தடவி தடவி காய வச்சிருக்கிறேன். அந்த கத்தியால யாருக்காவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா கூட அவங்கள உயிரோட காப்பாத்த முடியாது. இந்த கத்திய வச்சு எப்படியாவது நீ சிந்து ராஜாவை கொன்னுடு. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மோதிரத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். உன்ன மாதிரி ஒரு பெரிய வீரனுக்குத்தான் நான் என்னோட பேத்திய திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு எங்க ஊருக்கு போய் எங்க வீட்டை கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை அடையாளமா காட்டி என்னோட பேத்திய திருமணம் செஞ்சுக்கோ. பாஞ்சால நாட்டுக்காக என்னோட உயிரையும் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கறத பாஞ்சால நாட்டு ராஜா கிட்ட எப்படியாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தங்கதாஸ் கிட்ட ஒரு கத்தியையும் ஒரு மோதிரத்தையும் அவர் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வயசான பெரியவர் போர்க்களத்திலேயே இறந்து போயிட்டாரு. அவரு தன்னை ஒரு பெரிய வீரன் நினைச்சுக்கிட்டு பேசினது தங்கதாஸ்க்கு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. நிஜமாவே தான் ஒரு பெரிய வீரனா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சான். இனிமே போர்க்களத்துல உறுதியா நின்னு சண்டை போடணும் அப்படிங்கிற முடிவுக்கும் அவன் வந்துட்டான். ஆனா காலையில எக்கச்சக்கமா அவன் தின்ன நொறுக்கு தீனியினால அவனுக்கு நல்ல தூக்கம்தான் வந்துச்சு. இங்க தூங்கினா ஏதோ ஒரு இறந்து போன வீரன் அப்படின்னு நினைச்சு யாரும் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயே கவுந்தடிச்சு படுத்து நல்லா தூங்கி போயிட்டான். முதல் நாள் போர் முடியறப்பதான் தங்கதாஸ்க்கு மறுபடியும் தூக்கத்திலேந்து முழிப்பு வந்துச்சு. அந்த சமயத்துல போர்ல ஏற்பட்ட சேதங்கள் எல்லாம் பாக்கறதுக்காக சிந்து நாட்டோட ராஜா ஒரு குதிரையில ஏறிக்கிட்டு தளபதியோட அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். திடீர்னு போர்க்களத்திலேந்து எழுந்திருச்சு நின்ன தங்கதாச அவன் கவனிச்சான். நெஞ்சுக்கு கவசம் போடாம முதுகுக்கு கவசம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய வீரனா இருக்கணும். இத மாதிரியான ஒரு வீரனை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் குதிரையிலேந்து தங்கதாச நோக்கி வேகமா ஒரு ஈட்டிய எரிஞ்சான். தங்கதாஸ் உடனே பின்னாடி திரும்பி அந்த ஈட்டி அவனோட முதுகுல இருக்கிற இரும்பு கவசத்துல படுற மாதிரி பாத்துக்கிட்டான். ஈட்டி பட்டதும் அந்த முதுகுல இருக்கிற இரும்பு கவசமும் நொறுக்கு தீனி பாத்திரமும் ஒன்னோட ஒண்ணு மோதி டமால்னு ஒரு பெரிய சத்தத்தை போட்டுச்சு. அதுக்குள்ள தங்கதாஸ் அந்த வயசான வீரன் கொடுத்த கத்தியை எடுத்து ராஜாவை குறி பார்த்து அவன் மேல வீசி எறிஞ்சான். தங்கதாஸ் வீசின கத்தி ராஜாவோட இடது தோள்ல போய் பாஞ்சிச்சு. உடனே அவன் பயங்கரமா அலறிக்கிட்டு குதிரையிலேந்து கீழே விழுந்து அந்த இடத்திலேயே செத்து போயிட்டான். சிந்து ராஜாவை ஒரு வீரன் கொன்னுட்டான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனேயே சிந்து நாட்டோட தளபதி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். ராஜாவும் செத்து போயிட்டான், தளபதியும் எங்கேயோ ஓடி போயிட்டாங்கிறதுனால சிந்து நாடு அந்த போர்ல தோல்வி அடைஞ்சிச்சு. ஒண்டி ஆளா நின்னு போர்ல
சிந்து நாட்டோட ராஜாவை தோக்கடிச்ச தங்கதாச எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. பாஞ்சால நாட்டு ராஜா தங்கதாசோட வீரத்தை பாராட்டி அவனுக்கு படைப்பிரிவுல ஒரு பெரிய பதவிய கொடுத்தாரு. அப்போ ராஜா கிட்ட தங்கதாஸ் இது வரைக்கும் தான் முறையா பயிற்சி எதுவும் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னதை கேட்டு ராஜா ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. எந்த விதமான பயிற்சியும் எடுத்துக்காமலே நீ இவ்வளோ பெரிய வீரனா இருக்க அப்படின்னா உனக்கு தகுந்த பயிற்சி கொடுத்தா உன்னை மிஞ்சின வீரன் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு ராஜா ரொம்ப புகழ்ந்தாரு. அதுக்கப்புறம் தங்கதாஸ் அவனோட நொறுக்கு தீனி தின்ற பழக்கத்தையும் விட்டுட்டு சோம்பேறித்தனத்தையும் விட்டுட்டு முழு மூச்சா போர் பயிற்சியில இறங்கி போர்க்கலைய நல்லா கத்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வயசான பெரியவர் தான் அப்படிங்கிற நன்றியோட அவரோட ஊரை தேடிக்கிட்டு போய் அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இந்த அடையாள மோதிரத்தை காட்டி அந்த பெரியவரோட பேத்தியையே அவன் திருமணம் செஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பல போர்கள்ல பாஞ்சால நாட்டு சார்பா தங்கதாஸ் கலந்துகிட்டு ஒரு பெரிய வீரன் அப்படின்னு பேரும் புகழும் அடைஞ்சான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.